ஈரானோட அதிரடியான தரப்படியான ஐஐசி தரப்புல இருந்து பெஹ்ரைன் நாட்டுக்கு சொந்தமான ஒரு படகை அப்படியே அள்ளிக்கிட்டு அவங்களோட எல்லைக்கு போயிருக்காங்க. மீன் பிடிக்க போனவங்களை ஏண்டா பிடிக்கிறீங்கன்னு கேட்டா ஈரான் தரப்புல இருந்து வர்ற அந்த சிக்னல் வேற மாதிரி இருக்கு. அது வரும் மீன்பிடி படகு மட்டும் இல்லை, அது அமெரிக்காவுக்காக உளவு பார்த்த ஒரு கைடெக் ஸ்பை போர்ட் அப்படின்னு ஒரு அதிரடியான தகவல்களை ஈரான் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. இது உண்மையாக இருக்க முடியுமா? அந்த படகுக்குள்ளே அப்படி என்னதான் இருந்துச்சு? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த இடத்தோட முக்கியத்துவத்தை நாங்கள் புரிஞ்சுக்கணும். பெஹ்ரைன் சின்ன நாடு தான், ஆனால் அங்கே தான் அமெரிக்காவோட 5வது கடற்படை தலைமையகம் இருக்குது. அதாவது அரபு நாடுகளில் அமெரிக்காவோட மிக முக்கியமான வாட்ச் டவர் பெஹ்ரைன் தான். இப்போ ஈரானின் இந்த படகை பிடிச்சாங்கன்னு யோசிச்சா இதுக்கு காரணங்களாக பெரிய ஒரு லிஸ்ட்டே வரும். இப்போ அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போருக்காண்டி மிக பெருசாக ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்காங்க. ஈரான் மீது அமெரிக்கா விதிச்சிருக்கிற பொருளாதார தடைகள், அணுசக்தி ஒப்பந்த பிரச்சனைகள்னு ஏகப்பட்ட டென்ஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் ஒரு பெஹ்ரைன் படகு ஈரானோட இல்லைக்க போகுதுன்னா அது தற்செயலாக நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. இது ஈரானோட பொறுமையை சோதிக்க அமெரிக்கா அனுப்பின ஒரு டெஸ்ட் கேஸாக கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது. சரி, இப்போ நாங்கள் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த படகுல அப்படி என்னதான் இருந்துச்சு? ஏன் ஈரான் இதை ஸ்பை போர்டு என்று சொல்லி அடித்து சொல்கிறாங்கன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கான 3 முக்கியமான டெக்னிக்கல் காரணங்களை இப்போ பார்ப்போம். முதலாவது கிடன் சென்சார். பொதுவாக மீன்பிடி படகுகளில் மீன்களை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி சோனார் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சந்தேகப்படும் படியான படகுகளில் கை ஃப்ரீக்குவென்சி சைட் ஸ்கேன் சோனார் இருக்கும். இது கடலுக்கடியில் இருக்கிற நிலப்பரப்பை அப்படியே போட்டு எடுத்து துல்லியமாக காட்டக்கூடியது. ஈரானோட நீர்மூழ்கி கப்பல்கள் எங்கெல்லாம் நிற்குது என்பதை மேற்போட இதற்கு சில நிமிஷங்களே போதும் ஈஸியாக இதனால் கண்டுபிடிக்க முடியும். இரண்டாவது சிக்னல் இன்டெலிஜென்ஸ். அந்த படகுல இருக்கிற சின்ன சின்ன ஆண்டனாக்கள் சாதாரணமானவே இல்லை. அவை ஈரானிய கடற்படை வீரர்கள் தங்களுக்குள்ள ரேடியோவில் பேசிக்கிற ரகசிய தகவல்களை இடைமறித்து கேட்க முடியும். அதாவது ஈரானோட மிலிட்டரி கம்யூனிகேஷனை அப்படியே காப்பி பண்ணி அங்கே இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளங்களுக்கு உடனுக்குடன் அனுப்ப முடியும். மூன்றாவது யூஎஸ்வி டெக்னாலஜி. இப்போ அமெரிக்கா டாஸ்க் ஃபோர்ஸ் 59 அப்படிங்கிற ஒரு டீமை வச்சுருக்காங்க. இவங்களோட வேலையே ஆளில்லாத ட்ரோன் படகுகளை, அதாவது அன்மேன் சர்ஃபேஸ் வசல்களை வளைகுடா கடலில் விட்டு உலக பார்க்கறது தான். இந்த பெஹ்ரைன் படகும் அப்படிப்பட்ட ஒரு தானியங்கி படகு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏனெண்டா இதில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமராக்கள் மற்ற கப்பலோட வேகத்தையும் அவங்க எப்போ தாக்குவாங்க என்பதையும் கணித்து சொல்லக்கூடியது. ஈரான் தரப்பில் இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெக்னாலஜி எல்லாம் ஒரு மீன்பிடி படகுல எதுக்கு, என்னத்துக்கு இருக்குது என்பதுதான் அவர்களோட கேள்வி. இந்த கேள்விக்கான பதில்களை அமெரிக்காவாலையும் பெஹ்ரைனாலையும் சொல்ல முடியலை. இந்த கேள்வியில் தான் இவர்களை திணற வச்சிருக்கு. ஒரு படகை துரத்தி பிரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஒரு துப்பாக்கி சூடு கூட நடத்தாமல் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அமெரிக்காவோட பாதுகாப்பில் இருக்கிற ஒரு படகை ஈரான் எப்படி அவங்க எல்லைக்குள்ளே இழுத்துக்கிட்டு போனாங்க என்ற கேள்வி தான் பல மத்தியில் நம்பி இருக்கும். இங்கே தான் ஈரானோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டமானது உள்ள வருது. ஜிபிஎஸ் ஸ்பூபிங். நீங்கள் காரில் போகும்போது கூகுள் மேப் தப்பாக காட்டுனா அப்படி இருக்கு, அதுதான் நீங்கள் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஜிபிஎஸ் ஸ்பூப்பிங் அப்படிங்கிறது ஒரு படகோட உண்மையான ஜிபிஎஸ் சிக்னலை பிளாக் பண்ணிவிட்டு ஈரானிய கடற்படை ஒரு போலியான சிக்னலை அந்த படகுக்கு அனுப்பும். இதனால் அந்த படகுல இருக்கிற மாலுமிகள் தாங்க இன்னும் சர்வதேச கடற்பரப்பில் தான் இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க மெதுவாக ஈரானோட எல்லைக்கு நுழைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தப்பை உணர்றதுக்குள்ளேயே ஈரானோட ஐஆர்ஜிசி படகுகள் அவங்களே சூழ்ந்துடும், சுற்றி வளைச்சி பிடிச்சிடும். ரேடார் ஜாமிங். அமெரிக்காவோட 5th பிளேட்டுக்கு இந்த படகு எங்கே இருக்குது என்பது கண்டிப்பாக தெரியும். ஆனால் ஈரான் அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒரு எலக்ட்ரானிக் பிளாக் அவுட்டை உருவாக்கி இருக்கலாம். அதாவது அந்த படகுல இருந்து கிளம்புற சிக்னலை ஜாம் பண்ணிடுவாங்க. இதனால் பெஹ்ரைனில் இருக்கிற அமெரிக்காவோட தலைமையகத்துக்கு அந்த படகு திடீரென்று மறைஞ்சு போன மாதிரி ஒரு பிம்பம் உருவாகும். இதைத்தான் கோஸ்ட் இந்த ரேடார் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன் ஹைஜாக். அந்த படகு ஒருவேளை தானியங்கி, அதாவது அன்மேன் படகு இருந்தால் அது சேட்டலைட் மூலமாக தான் இயங்கும். ஈரான் அந்த சேட்டலைட் லிங்கை துண்டித்து அந்த படகோட கட்டுப்பாடு தங்களோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு மாற்றி இருக்கலாம். இதை சிக்னல் இன்டர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2011 அமெரிக்காவோட அதிநவீனமான RQ-170 உளவு ட்ரோனை ஈரான் இதே மாதிரி தான் தரையிறக்கி உலகத்தை அதிர வச்சாங்க. அதே ஒரு டெக்னாலஜி இப்போ கடல்லையும் ஈரான் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இப்போ நான் சொன்ன வழிகள் மூலமாக ஈரான் இந்த படகை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ரேடாரை ஜாம் பண்ணுறது, அல்லது கம்யூனிகேஷனை ஹைஜாக் பண்ணுறது, அல்லது ஜிபிஎஸ் ஸ்பூப்பிங் பண்ணுறது. இதன் மூலமாக இந்த படகை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு ஈரான் எடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது.
இதைத்தான் எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டம்னு சொல்கிறார்கள். இந்த எலக்ட்ரானிக் வார்பேர் சிஸ்டத்தில் இந்தந்த வழிகளை பயன்படுத்தி ஈரான் இதனை செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆப்ரேஷனில் ஈரான் அந்த படகை பிடிச்சது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த படகுல இருக்கிற டேட்டா டிரைவில் அமெரிக்காவோட ரகசியமான அல்கோரிதங்கள் எல்லாம் இருக்குது. அதை ஈரான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து அதனை படிச்சுட்டா இனிமேல் அமெரிக்கா அனுப்புகிற இந்த ஸ்பை போட்களை ஈஸாகவே ஈரானால் தடுத்து நிறுத்த முடியும், முடக்க முடியும். சுருக்கமாக சொல்லப்போனால் இது கடலில் நடந்த நேரடியான மோதல் இல்லை, இது சாஃப்ட்வேர் மற்றும் சிக்னலுக்கு நடுவில் நடந்த ஒரு ரகசியமான சைபர் போர் மாதிரி தான் பார்க்கப்படுது. இந்த போரில் ஈரான் ஒரு படி மேலே போயிருக்காங்க என்று தான் சொல்லணும், அதுதான் உண்மையும் கூட. இந்த சம்பவம் தெரிஞ்சதும் அமெரிக்கா தரப்பில் இருந்து இது சர்வதேச விதிகளுக்கு எதிரானதுன்னு கண்டனம் தெரிவித்தாங்க. ஆனால் ஈரான் அசரையில் உங்கள் ஆளுங்க எங்களுடைய கடற்பரப்புக்கு என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியுமென்னு பதிலை சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. இதனால் கச்சா எண்ணெயினுடைய விலை ஏறப்போகுதா இல்லை அமெரிக்கா ஈரான் போர் மூலப்போதான்ற கேள்வியில் பல எழும்புது. ஆனால் இந்த ஒரு சின்ன படகு சம்பவம் ஒரு பெரிய ஒரு போருக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கலாம்னு சர்வதேச வல்லுநர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு சின்ன படகு பிடிபட்ட விஷயம் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கிற சர்வதேச விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்குமென்னு சொல்லப்படுது. உலகத்தோட ஆயில் செக் போஸ்ட் அப்படின்னு இந்த கார்மோஸ் ஜலசந்தி, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் காமர்ஸ் தான் சொல்லுவாங்க. இந்த ஒரு சம்பவத்தால் கச்சா எண்ணெய் கொண்டு போகிற கப்பல்களுக்கு பாதுகாப்பு இல்லையாங்கிற பயம் உலக நாடுகள் மத்தியில் எழும்ப ஆரம்பிக்கும். இதனால் சர்வதேச சந்தையில் பெட்ரோல் டீசலோட விலை கிடுக்கிடுன்னு உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சின்ன படகு கூட எங்களுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தினுடைய மதிப்பை கூட்டவோ குறைக்கவோ முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக பார்க்கப்படுது. ஏனெண்டா இங்கே நடக்கின்ற சம்பவம் எங்களுடைய பாக்கெட்டில் இருக்கின்ற பணத்தினுடைய மதிப்பையும் குறைக்கும். அதனால தான் இதை சொல்கிறேன். அமெரிக்காவுக்கு சும்மா விடக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. தங்களோட தொழில்நுட்பம் ஈரானோட கையில் சிக்கி இருப்பதை அவங்க கௌரவ பிரச்சனையாக பார்ப்பாங்க. பதிலுக்கு ஈரானோட சைபர் கட்டமைப்பை முடக்கிறதுக்காண்டி ரகசிய வேலையில் இப்போ அமெரிக்கா இறங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீ என்னோட படகை பிடிச்ச, நான் உன்னோட சாஃப்ட்வேரையை முடக்கிறேன்னு சொல்லி இந்த டிஜிட்டல் போர் இன்னுமே தீவிரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வரும் ட்ரெய்லர் மட்டும்தான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஒரு பெரிய ஒரு நேரடியான மோதல் வெடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பொறிகளே போதும். இந்த படகு விவகாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கான ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆகவே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போருக்காண்டி மிக பெருசாக மிடில் ஈஸ்ட்டில் ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இப்படியான சின்ன சின்ன சம்பவங்கள் தான் மிகப்பெரிய ஒரு போருக்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கும் என்பதிலையும் எந்த ஒரு மேட்ரிக் கருத்துமே இல்லை. இன்றைக்கி நாம் பார்த்த இந்த சம்பவம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுது. இனிமேல் போரைங்கிறது வெறும் எல்லைக்கோட்டில் மட்டும் நடக்க போகிறது இல்லை, அது கடலுக்கு அடியிலேயும் சாஃப்ட்வேர் கோடுகளுக்குள்ளேயும் தான் ரகசியமாக நடக்கும். இந்த பஹ்ரைனோட படகு உண்மையாகவே மீன் பிடிக்கத்தான் போனதா இல்லை ஈரான் சொன்னது போல் இதோட ஸ்பை போட்டா? அதிகாரப்பூர்வமான உண்மைகளும் ஒபிஷியலான தகவல்களும் எப்போவுமே வெளியே வராது. ஆனால் ஆழ்கடலில் நடந்த இந்த நிழல் யுத்தம், இந்த ஷேடோ வார் உலக அரசியலோட திசையை மாற்றப்போகுது என்பது மட்டும் 100% எடுத்து சொல்ல முடியும். உங்களுக்கு என்ன தோணுது? ஈரான் செய்த இந்த சம்பவம் சரியான ஒரு பதிலடியா இல்லை அமெரிக்கா இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஸ்கெட்சியை போட்டு வச்சுருக்காங்களா? உங்களுக்கு என்ன தோணுது என்பதை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.